ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் தாங்க ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது மத்தியானமே வந்துருச்சு. சரின்ட்டு நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட சேர்ந்து ஓப்பன் பண்ணலான்னு. இது என்னென்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். வாங்க இப்போ நீங்களும் அது என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னா, கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேங்க. ஆனால் வந்துட்டு வாங்காமையே இப்போ வாங்கலாம் அப்புறம் வாங்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்காமையே நானும் அப்படியே விட்டுட்டேன். அது எப்படி இருக்குது தெரில. வாங்க இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பீசஸ் வந்திருக்கு. பேக்கிங் தான் ஒரு மாதிரியாக இருக்குது. தீபம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் அது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்குது நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எப்படியும் அகல் விளக்கு வாங்கி எண்ணெய் ஊற்றி நம்ம பஞ்சு திரி போட்டு தான் விளக்கு ஏற்றுவோம். நானும் அப்படி தான் தீபத்துக்கு விளக்கு ஏற்றுவேன். இது வந்துட்டு நம்ம மரம் செடியெலாம் இருக்குது இல்லையா, செவுறு காம்பவுண்டு செவரில் நம்ம என்ன தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சாலும் அது காற்றுல வந்துட்டு அணைஞ்சிடுது. அது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம திருப்பி அதை பற்ற வச்சாலும். சரின்ட்டு அங்கே மட்டும் 1 2 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இப்போ மொத்தம் வந்துட்டு இதில் 12 பீஸ் வந்திருக்கு. 12 பீஸுமே நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன். இது வந்துட்டு வாட்டர் விளக்கு தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்கிறேன், நம்ம தண்ணி மட்டும் ஊற்றுனோம்னா நல்லா எரியும். அதனால் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தண்ணி ரெடி. எப்படி எரியுதுன்னு தெரியல. வாங்க இப்போ ஊற்றி பார்த்துருவோம். முருகா பாருங்கள், தண்ணி அந்த இதில் பட்டோன்னு நல்லா பளிச்சுன்னு எரியுதுங்க. இது பாருங்கள், நல்லா சூப்பராக எரியுதுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்குங்க. விளக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக எரியுது. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. விளக்கு எரியிற மாதிரியே நம்ம நைட்டில் வந்துட்டு இருட்டில் நம்ம வந்துட்டு நம்ம செவரில் வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. கரண்ட்டில் சொருவோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கும் வந்திருக்கு. அதுவும் வாங்கணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அது வாங்கவே கிடையாது. ஆனால் இது வந்துட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செவரில் வைக்கலாம், காற்றடிச்சா அணையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி வந்துட்டு தீபத்துக்கு எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அழகாக விளக்குக்கு அகல் விளக்குக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பஞ்சு திரி போட்டு தாங்க விளக்கேற்றுவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எரியாத இடத்துல மட்டும் வச்சுக்கலான்னு தான் வாங்கினேன். மொத்தம் அதில் வந்துட்டு 12 பீஸ். இந்த விளக்கு வந்துட்டு மொத்தம் 12 பீஸ் இருக்குங்க. பார்க்க அகல் விளக்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இது அகல் விளக்கு கிடையாது, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. வந்துட்டு இது நடுவில் வந்துட்டு 2 ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. இந்த தண்ணி பட்ட உடனே வந்துட்டு அப்படியே லைட் எரிஞ்சிடுது. இந்த குட்டி லைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்துட்டு 214 ரூபா வாங்கலாங்க. நம்ம வந்துட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா அதை எடுத்து தான் வைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நைட் நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சோன்னா அழகாக எரியும் இல்லை, நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக தனியாக காட்டுறேன் பாருங்கள். வாங்க இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு விளக்குலையும் அப்படியே தண்ணி ஊற்றும்போது அந்த ஸ்க்ரூவில் டச் ஆன உடனே தண்ணி பட்ட உடனே விளக்கு எரியுது பாருங்கள். நல்லா சூப்பராகவே எரியுதுங்க. இந்த ஒரு விளக்கு மட்டும் எரியவே இல்லை. சரி, நம்ம எல்லா விளக்கையும் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தண்ணி ஊற்றின எல்லா விளக்குமே எரிஞ்சுது, அந்த ஒரு விளக்கை தவிர. மற்ற எல்லா விளக்குமே நல்லா சூப்பராக எரிஞ்சுதுங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு இந்த விளக்கு 2 விளக்கு வச்சா கூட பார்க்கறதுக்கு நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கார்த்திகை மாதம் கோலம் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி தானே அகல் விளக்கு வைப்போம், அதே மாதிரி நான் வச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 12 விளக்கு 214 ரூபாய்க்கு தாராளமாக நம்ம வாங்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த விளக்கு. நைட் நேரம் இந்த 2 விளக்கு அழகாக தண்ணி ஊற்றி வச்சுன்னா சூப்பராக எரியும். அந்த ஒரு விளக்கு எரியல, அது வந்துட்டு நான் லைட்டாக அந்த ஸ்க்ரூ இருந்தது இல்லையா, டச் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக எரிஞ்சதுங்க. லைட்டாக அந்த ஸ்க்ரூ மட்டும் லூஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நல்லா சூப்பராகவும் இருந்தது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச விளக்கு கடைசியாக சூப்பராக வாங்கியாச்சு. எல்லா விளக்கும் நல்லா சூப்பராகவே எரிஞ்சது. என்னது, தண்ணி ஊற்றினா விளக்கு எரியுமா, அந்த மாதிரி நல்லா சூப்பராகவே எரிஞ்சுதுங்க. பாருங்கள், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.